ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கம் பெரும்பாக்கம், அங்கே தான் இருக்கேன். இந்த ஃபீல்டு தான் இப்போ ரெயினஸ் போடுறாங்க. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ் பைப்பை மண்ணுக்குள்ளே போட்டுறது. மண்ணுக்குள்ளே போட்டுட்டு மேலே ஒரு அடியாக 1.5 அடியாக நம்ம பூமி மட்டத்துக்கு பைப்பை பிட்டு பைப் போட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு இந்த 4வே கப்ளர் போட்டுட்டு டபுள் சைடு வால்வு போட்டு மேலே வந்து ஒரு எண்டுகை போட்டு மூடிடுறோம். ஸோ இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சி பக்கத்தில் இருந்து ஒருத்தர் போட்டார். ஸோ சேம் அதே மெத்தட் தான் இது. இந்த மாதிரி போடும்போது பிவிசி பைப்பு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ லைஃப் வரும். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அது பாட்டுக்கு எந்த உடைப்பு வராது, ஏர் ஓட்டுறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி லைஃப் லாங் வந்து பிவிசி பைப்பு லைஃப் வர்றதுக்காக இந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இது சிங்கிள் சைடும் போடலாம், டபுள் சைடும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு ஒரு லைன். இந்த லைனுக்கும் அடுத்து போகிற லைனுக்கும் பார்த்திங்கன்னா 16 அடி லைன். ஒரு ஓசு வந்து 16 அடி பாயும். இந்த பக்கம் 8 அடி, அந்த பக்கம் 8 அடி, அந்த மாதிரி பாயிற மாதிரி பிளான் பண்ணி போடுறோம். ஏன்னாக்கா இதோட லென்த்து வந்து கம்மி. ஓசு எடுக்கிற லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்ரு தான் எடுக்கிறோம். ஸோ டபுள் சைடு போடும்போது இந்த பக்கம் 25 மீட்ரு, இந்த பக்கம் 25 மீட்ரு. ஸோ லென்த்து கம்மியாக கொடுக்கும்போது நம்ம வந்து 16 அடிக்கு ஒரு லைன் போடலாம். லென்த்து கூட போச்சுன்னா 16 அடிக்கு பாயாது. ஸோ வந்து 10 அடிக்கு ஒரு லைன் தான் போடணும். 50 மீட்டருக்குள்ளே எடுக்கணும். அந்த மாதிரி போடும்போது 10 அடிக்கு ஒரு லைன் தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்ரு தான். ஸோ அதிலே பாதி தான் எடுக்கிறோம் ஒரு சைடுக்கு. அப்படின்னும் போது 16 அடிக்கு ஒரு லைனு போடுறோம். இதில் வந்து இப்போ வேர்க்கடலை விதைச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதனால தான் இப்போ ரெயினஸ் போட்டு ஒரு நாளைக்கு, இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்கு காலையில் தண்ணி பாய்ச்சிடுவாங்க. ஸோ இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்குமே ரெயினஸ் தான் போடுறாங்க, வேர்க்கடலை. ஸோ இது இல்லாமல் அந்த பக்கம் ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது, அதுவும் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஓசு எடுக்கலை. அங்கே ஃபிட் பண்ணி வச்சுல சார் அது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நாம் நேரடியாக போயிட்டு பண்ணும்போது, வேலை பண்ணி கொடுக்கும்போது உடனே வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்களா செஞ்சுக்கும் போது நமக்கு வந்து உடனே வீடியோ கிடைக்காது. ஸோ அவங்கெல்லாம் போட்டு முடித்து மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சும் போது தான் நமக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அனுப்பிச்சி விடும்போது நான் உடனே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இதுவே நாங்கள் வந்து நேரடியாக போயிட்டு வேலை பார்க்கும்போது உடனே நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் பெரும்பாக்கத்தில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. இந்த பக்கமாக இருக்கிறவங்க யாராவது ரெயினஸ் போடுறது எப்படி பாயுது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கெல்லாம் தண்ணி ஓடும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், வந்து நேரடியாக அந்த ஃபீல்டை பார்க்கலாம். வேர்க்கடலைக்கு போடுறாங்க. மோட்ரு வந்து எத்தனை ஹெச்பி சார்? 5 ஹெச்பி மோட்ரு, 25 மீட்ரு ரெயினோஸோட நீளம் எடுக்கிறோம். டபுள் சைடு போடுறோம். ஒரு சைடுக்கு 25 மீட்ரு, 16 அடிக்கு ஒரு லைன். ஒரு ஓஸுக்கும் அடுத்த ஓஸுக்கும் இடைவெளி 16 அடி. ஸோ போட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.